வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிந்திக்காரங்க செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு ஸ்வீட் பிரெட்டுன்னு சொல்லலாம், மீட்டி தாபால்னு சொல்லலாம், ஷாஹி டுக்குடான்னு சொல்லலாம். இதுக்கு தேவையானது வந்து பிரெட்டு, ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் மில்க் பிரெட்டோ ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் உள்ள அந்த க்ரஸ்ட்டு அந்த காஞ்ச மாதிரி இருக்குல்ல, ட்ரையாக உள்ளதை அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனி ஷேப் ட்ரையாங்கிளோ ஸ்கொயரோ ரவுண்டோ நீங்கள் உங்களுக்கு பிரியப்படுற ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன் நான். இதை வந்து நல்ல டீப் ஃப்ரை தான் பண்ணணும் பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து என்னோடது கேஸ்ட் ஃப்ரையிங் பேனு. அது வந்து சூடாகிறதுக்கு லேட் ஆகும். பட் ஒன்ஸ் சூடாகிட்டுனா அது நல்லா ஹீட் நிற்கும் பார்த்துக்கோங்க. அது லோ ஃப்ளேம் ஆக்கிடணும். நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சதுனால இது வந்து ரொம்ப அனலடிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் பண்ண போகலாம், சாஸ்னி பண்ணலாம். குலாப் ஜாமுனுக்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு ஹாஃப் கப், ஏன்னா நான் 4 ஸ்லைஸ் தான் ப்ரெட் எடுத்திருந்தேன். இப்போ வந்து ஒரு 6 to 7 பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து நான் சுகர் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு லெமன் விடுறேன், ஏன்னா அந்த அழுக்கு எதுவும் இருந்ததுன்னா சுகரில் வந்து அது ஓரமாக வந்துடும். இப்போ போடுறது வந்து காடமம் போடுறேன். கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பிஸ்கு பிஸ்குன்னு வரும்ல, அந்த மாதிரி வர அளவுக்கு. ரொம்ப வாட்ரியாகவும் வேண்டாம், ரொம்ப ரன்னியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் ஆயிட வேண்டாம். கரெக்டாக குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சூடாகவே நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுவே அப்சார்ப் பண்ணிக்கும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் சாகி ஆயிரும், நல்லா இருக்காது. அது உடனே எடுத்துருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது மேலே வந்து கேஷ்யூ நட்டு, பதாம், பிஸ்தாலாம் லேசாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா, சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போதும் அது கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அப்படி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.